ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணிக்கு வெள்ளை பூசணிக்காய் வச்சு பச்சடி பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவிட்டு நம்ம ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நான் வடைச்சட்டிலே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை 3யும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 பேருக்கு அளவாக செய்கிறேன். அதை பாருங்கள், நல்லா நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் விட்டாலும் சரி, நல்லெண்ணெய் விட்டாலும் சரிங்க. விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய், பச்சை மிளகாவை அதில் நல்லா பச்சை வாசம் போக வணக்கிக்கலாங்க. நான் ஒரு கேரட்டும் திருவி போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த நல்லா வணக்கிட்டு இப்போ நாம் பூசணிக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பூசணிக்காவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு ஆறினோடனே தயிர் கலக்கிக்கலாங்க. கெட்டியான தயிர் கலக்கிக்கிட்டா அட்டகாசமான பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரே மாதிரி வெங்காயம் போட்டு செய்வோம். மாறுதலாக இருக்கட்டுமே இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கும் நல்லது. நீர்க்காய் சேர்த்துக்கிறது. இன்றைக்கி காளான் பிரியாணிக்கு ரைத்தா இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.